அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தமிழகத்தில் பொங்கல் திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருநாள் நம் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உத்தராயணம், மகர சங்கராந்தி போன்ற பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழர்கள் உழவு தொழிலுக்கு உதவி புரிந்த சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் திருநாளை கொண்டாடுகின்றனர். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப்பொங்கல், 4ஆம் நாள் காணும் பொங்கல். முதல் நாள் போகி பொங்கல். போகி பொங்கல் மார்கழி மாதத்தின் கடைசி நாள் கொண்டாடப்படுகிறது. அதாவது தேவையில்லாத பொருட்களை தீயிலிட்டு எரித்து அழிப்பர். அதாவது தீயவற்றை போக்குதல், தேவையானவற்றை போக்குதல். போக்கி என்ற சொல்லிலிருந்து தான் போகி பண்டிகை என்று உருவாயிட்டு. போக்கி பண்டிகை என்ற சொல் மருவி போகி பண்டிகை என்று உருவாயிட்டு. இதில் நம்மளுடைய தமிழர்கள் ஒரு உள்ளர்த்தத்தை வைத்துள்ளனர். அதாவது எப்படி தேவையில்லாத பொருட்களை தீயிலிட்டு அழிக்கிறோமோ, அதே போல் நம் மனதில் இருக்கும் பொறாமை, கோபம், வன்மம் போன்ற தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை விதைத்தல் என்ற அடிப்படையில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 2ஆம் நாள் தைப்பொங்கல், சூரிய பொங்கல். அதாவது சூரிய பகவான் உழவு தொழிலுக்கு துணை புரிந்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சூரிய பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அதாவது நீர்வளம் அதிகமான இடங்களில் 3 வேளாண்மை நடைபெறும். நீர்வளம் மிதமான இடங்களில் 1 வேளாண்மை மட்டுமே நடைபெறும். அதாவது ஆடி மாதம் பயிர் செய்தல் என்ற அந்த ஒரு வேளாண்மை மட்டும் அனைத்து இடங்களிலும் நடைபெறும். எனவே தை மாதத்தில் இயற்கைக்கு கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் திருநாளை தமிழர்கள் கொண்டாடினர். ஆடி மாதத்தில் விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடையாக பெற்று பயன்பெறும் மாதம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் விளைந்த அரிசி அதாவது அந்த புத்தரிசியை புது பானையில் இட்டு சர்க்கரை, வெல்லம், நெய் போன்றவற்றை இட்டு பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைத்து தானும் உண்டு மகிழ்வர். மேலும் அப்பொழுது புதிதாக விளைந்த மஞ்சள் கிழங்கு, கரும்பு, பச்சை காய்கறிகள் போன்றவற்றை படையலாக சூரியனுக்கு படைப்பர். 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல். உழவு தொழிலுக்கு பெரும் துணை புரிந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி சந்தன குங்குமம் வைத்து சலங்கை கட்டி மாடுகளை அலங்கரித்து மாட்டு தொழுவத்தில் பொங்கல் கொண்டாடுவர். அன்று அந்த பொங்கலை மாடுகளுக்கு படைத்து மகிழ்வர். 4ஆம் நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் அன்று தன்னுடைய உறவினர்களை சென்று பார்த்து பேசி மகிழ்வர். மேலும் பெரியவர்களிடம் சென்று ஆசி பெற்று மகிழ்வர். பொங்கல் திருநாளான இன்று உங்களுடைய அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் அனைத்து வளங்களும் பொங்கட்டும் என்று வாழ்த்தி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.